ஆக்ஷனில் இறங்கிய அண்ணாமலை. உள்ளே வருகிறது சிபிஐ. அண்ணாமலையை சீண்டி சிக்கலில் மாட்டிய சம்பவம். நாட்டையே உலுக்கிய அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் சம்பவத்தில் குற்றவாளி ஞானசேகரனுக்கு 30 வருடம் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது நீதிமன்றம். இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியதற்கு முக்கிய காரணம் அண்ணாமலை சாட்டையை எடுத்து சுழற்றி பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி வேண்டும் என தன்னைத்தானே அடித்துக் கொண்டதுதான். இந்த நிலையில் நீதிமன்ற தீர்ப்புக்கு பின்பு அண்ணா பல்கலைக்கழக வன்கொடுமை வழக்கை குறிப்பிட்டு அண்ணாமலை தெரிவித்த கருத்து புயலை கிளப்பியது. குறிப்பாக ஞானசேகரனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டது யார் என்கிற தகவலை வெளியிட்ட அண்ணாமலை, ஞானசேகரனுக்கும் சென்னை கோட்டூரைச் சேர்ந்த சண்முகம் என்பவருக்கும் தொடர்பு இருப்பதாகவும், அந்த சண்முகத்திற்கும் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் மக்கள் தொடர்பு அதிகாரி நடராஜனுக்கும் தொடர்பு இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் மக்கள் தொடர்பு அதிகாரி நடராஜன் தன் மீதான அண்ணாமலை தெரிவித்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்தார். மேலும் அண்ணாமலைக்கு எதிராக நடராஜன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். அதில் அண்ணாமலை தனது கருத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்றும் அவரது சமூக வலைதள கணக்கில் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என வலியுறுத்தி இருந்த நடராஜன், அப்படி மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு கேட்டு நீதிமன்றத்தில் அண்ணாமலைக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு தொடரப்படும் என்றும் நடராஜன் தெரிவித்திருந்த நிலையில், இதற்கு பதிலளிக்கும் வகையில் பத்திரிகையாளரை சந்தித்து பேசிய அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மக்கள் தொடர்பு அதிகாரி நடராஜன் என்னுடைய அண்ணன் இறந்ததற்காகத்தான் தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்த அண்ணாமலை, அண்ணா யூனிவர்சிட்டியில் அவருக்கு இருக்கும் ஆளுமை, அவர் பல்கலைக்கழகத்தை விட்டு வெளியே வந்த பின்பும் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய கேட் கண்ட்ரோல், இதையெல்லாம் நீதிமன்றம் கேள்வி கேட்கட்டும் என தெரிவித்த அண்ணாமலை, பல விஷயங்கள் டெஃபமேஷன் போட்ட பின்புதான் நீதிமன்றத்தின் கேள்வி மூலமாக பல விஷயங்களை வெளியே கொண்டு வருவதற்கான கடமை நம்மிடம் இருக்கிறது என தெரிவித்த அண்ணாமலை, நடராஜன் தனக்கு எதிரான வக்கீல் நோட்டீஸை நான் வரவேற்கிறேன் என தெரிவித்த அண்ணாமலை, அதே நேரத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட அந்த சகோதரியின் வழக்கறிஞரை சந்தித்து தன்னிடம் உள்ள ஆதாரங்களை அவரிடம் கொடுத்து வழக்கறிஞரை அப்பீல் செல்வதற்கான முயற்சிகளையும் தான் இறங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள அண்ணாமலை, அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவியின் வழக்கறிஞர் எந்த வகையிலும் நான் இந்த விவகாரத்தில் சமாதானம் செய்து கொள்ள மாட்டேன் என்று ஏற்கனவே தெரிவித்திருக்கிறார் என்பதை சுட்டிக்காட்டிய அண்ணாமலை, அதனால் தன்னிடம் இருக்கும் ஆதாரங்களை அவரிடம் கொடுத்து சிபிஐ விசாரணை கேட்க வலியுறுத்தியிருப்பதாகவும், சிபிஐ இந்த வழக்கை விசாரணை நடத்தி முழுமையாக யாரெல்லாம் இந்த வழக்கில் இருந்து தப்பித்திருக்கிறார்கள் என்பதை கண்டுபிடிக்கட்டும் என்று அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் ஞானசேகரன் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கி 30 வருடம் சிறை தண்டனை விதித்த பின்பு இந்த விவகாரம் முடிவுக்கு வந்த நிலையில் தற்பொழுது அண்ணாமலைக்கு எதிராக நடராஜன் வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது மூலம் மீண்டும் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் விஸ்வரூபம் எடுக்க தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. உங்கள் தின சேவல்